சாமி வாங்க பூஜைக்கு போலாம். இது சாமியா? ஓ மாலை போட்டிருக்கியா? மாலை போட்டிருக்கீங்களா? ஆமாங்க சாமி. சரி சரி. சாமி என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சாமி. வாங்க பூஜைக்கு போலாம். போலாம். பொருள் வாங்கும் போது அந்த மருந்து கடை பக்கத்தில் போகாதீங்க. மருந்து கடையா? அதான். ஓ ஒயின் ஷாப்பு. சரி சரி, அங்கே பக்கம் போகல. ஏன்? அதுவும் சாமியா இருக்கோம்ல, அந்த சைடு போனால் நல்லா இருக்காதுல்ல. ஓ சாமி. ஆனால் சாமியா இருந்துக்கிட்டு தம் அடிக்கிறியே. இது பிடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த மருந்து கடை கூடாது, அது அடிக்கலாம். சரி சரி சரியா, அந்த பக்கம் போகாதீங்க. என்ன பார்த்து முடிச்சுட்டு வா. இந்த போங்க, நான் வரேன். ஏன்னா பஜ்ஜி போண்டா வடை கிட்டன்னு எல்லாத்தையும் கடையில் வாங்கி சாப்பிட்ற. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா. அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் சாப்பிட்லாம். அப்படி பார்த்தா நான் அவங்க கூட சேரவே கூடாது, சேர்ந்து தெரியலையா? அது சரி, நீ தம்மே அடிக்கிற, இதெல்லாம் ஏமாத்திரம். நீ சாப்பிடு. நீ சாமின்னு கூப்பிடு. சாப்பிடுங்க சாமி. எங்கடா போற? குளிக்க போறேன் சாமி. குளிக்கவா? 10 நாளானாலும் குளிக்கவே மாட்டியாடா நீ? சாமியானதுலேருந்து காலையில் மாலையில் எல்லா வேலையும் குளிக்கிற. நீ சாமியானதுல யாருக்கு நல்லதோ இல்லையோடா, எங்களுக்கெல்லாம் நல்லது. குளி குளி. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக சாமியே சரணமையப்பா. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல்ங்கிறானே.